ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டு கருப்பு கொண்டக்கடலையை வச்சு ஒரு குழம்பு பண்ணலாம். அதுக்கு 200 கிராம் நாட்டு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கு, ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கு, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, புளி எலுமிச்சம்பழம் அளவு, உப்பு வேணுங்கிற அளவு எடுத்து வச்சுருக்கு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் இந்த கடலையை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வேறு கொண்டக்கடலை வச்சு செய்ய வேண்டாம், நாட்டு கொண்டக்கடலையில் தான் செஞ்சால் வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாட்டிலாம் சமைச்சது, இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். நல்லா கடலை வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். ஒரு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா கடலை ஒரு சைடாக கருகிடும். அதனால் நல்லா கிளறி கொடுத்துட்டு இருக்கணும். நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு, எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுக்கணும். அது நல்லா நசுக்குனா மசிகிற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். புளியை கரைச்சி வச்சுருக்கு, தேங்காயை பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கோம், கொஞ்சம் பெரிய சைஸ் பல்லாக அரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இந்த குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கடுகும் கட்டி பெருங்காயத்தை உடச்சும் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கு. புளிக்குழம்பு தொக்கு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் வாசமாக. இப்போ பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு, கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகும் வெடிச்சிருச்சு, இப்போ நம்ம குழம்பா சேர்த்துக்கலாம். குழம்பா சேர்த்து அதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துருவோம். உப்பையும் சேர்த்துக்கலாம், மஞ்சப்பொடி மிளகாப்பொடி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணும். அந்த ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் குழம்போட நல்லா கலக்கிற மாதிரி கலக்கி விடணும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரணும், பச்சை வாசனை போனோன்னே நம்ம போடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சு தண்ணியோடு இருக்கிற அந்த கொண்டக்கடலையை குழம்புல சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய் பல்லாக வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா இடமும் கலக்கி விட்டுட்டு கொதிக்கணும். புளிப்பு உரப்பு உப்பு எல்லாம் கடலையிலையும் தேங்காயிலையும் ஏற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் நேரம் கொதித்தோன்னே எடுத்துடலாம். இதை சாதத்தோட நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வடகம் எது வேணாலும் வச்சுக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்த்தோம்னா திக்காக இருக்கிறது பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துடலாம்.
நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thank you for watching, friends.